அதிமுக கூட்டணி பெற்றிருக்கும் செல்வாக்கு சதவிகித அடிப்படையில் திரையில் வருகிறது. 36.23%. திமுக கூட்டணி 30.8, தேமுதிக கூட்டணி 7.92, பாட்டாளி மக்கள் கட்சி 15.94, பாரதிய ஜனதா 0.54, நாம் தமிழர் 1.3. வடக்கு மண்டலம் தெரிஞ்ச விஷயம் அது. பாமக இவ்வளவு 15% கையில வச்சிருக்குங்கிறது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவங்க இந்த 15% அப்படியே நீங்க வேட்பாளர்ங்கிற முறையில வெற்றி பெற்ற தொகுதியில் நீங்க எடுத்து அதுல பாத்தீங்க சொன்னா ஒரு 4 தொகுதியில் வேட்பாளரா வெற்றி பெற்றார்னு சொன்னா இந்த 30, 36 இந்த விஷயங்களை கூட பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வடக்கு இதுல தான் நாம் தமிழர் குறைஞ்சிருக்கிறத பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் 2ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. அப்போ அவருக்கு அந்த சைடுல தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறேன். தேமுதிகவுக்கு இங்க 7 இருக்கிறது. இந்த ரெண்டுமே இந்த 15ம் 7ம் இந்த 36, 30 பிரிக்கிற சக்திகள் இது கூடவும் குறைஞ்சதும் அப்படின்னு சொன்னா இந்த 36 குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, 30 கூடுறதுக்கு உண்டு, குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இது என்ன மிக தெளிவா என்ன காமிக்குதுன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியில் இருந்தா இந்த வாக்குகள் அந்த பக்கம் போயிருக்கு. ஏன்னா திமுகவினுடைய ஒரு கோட்டை என்று பார்க்க நம்ம ட்ரெடிஷனலா பார்த்து வந்த இடம் தான் நார்த்தும் சென்ட்ரலும். அதில் இருந்து பாமக நிறைய ஓட்டுகளை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது தான் இது காமிக்குது.